Hello students. In the session we'll be talking about hydrogen. Okay. So hydrogen chapter வந்து neat இல்ல in the sense I mean competitive exams வரும்போது weightage sometimes வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ வெயிட்டேஜ் சொல்ல முடியாது பட் ஸ்டில் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ ஹைட்ரஜன்ல வந்து நம்ம பீரியாடிக் டேபிள் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்ரஜனோட பொசிஷன் இந்த பீரியாடிக் டேபிள்ல இங்கே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லைக் நீங்க மோஸ்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் பார்க்கும்போது ஹைட்ரஜன் would be somewhere here செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. அது எதனால ஹைட்ரஜன் செப்பரேட்டா வைக்கிறாங்க, ஏன் ஹைட்ரஜன் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல வைக்க முடியாதுங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹைட்ரஜனை பத்தி ஒன்று ரெண்டு திங்ஸ் வந்து பேசிக்கான திங்ஸ் நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ த ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் ஹைட்ரஜன்ங்கிறது வந்து லைட்டஸ்ட் எலிமெண்ட்னு சொல்லிக்கலாம். இட் இஸ் லைட்டஸ்ட் எலிமெண்ட். ஸோ எதனால நம்ம லைட்டஸ்ட் எலிமெண்ட் சொல்றோம் இது? பிகாஸ் ஆல்ரெடி வி நோ தட் இதோட அட்டாமிக் நம்பர் 1, அட்டாமிக் மாஸ் 1 தான். அப்போ இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் பார்க்கும்போது அட்டாமிக் மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைங்களா? அதனால தான் லைட்டஸ்ட் எலிமெண்ட் சொல்றது என்டையர் பீரியாடிக் டேபிள். அண்ட் 1 எலக்ட்ரான் இருக்கிறதுனால நீங்க கான்ஃபிகரேஷன் எழுதிங்கன்னா இட் வில் பி 1s1. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ். அண்ட் ஆல்சோ யூ ஷுட் ரிமெம்பர் when we talk about hydrogen is that like இது யாரு டிஸ்கவர் பண்ணாங்க? ஸோ there was one scientist, his name was Henry Cavendish. ஸோ ஹென்ரி கேவண்டிஷ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இதை டிஸ்கவர் பண்ணுது, ஹைட்ரஜனை டிஸ்கவர் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ அதர் திங்ஸ் ஆர் லைக் நம்ம இதோட ஃபர்தர் திங்ஸ் போகும்போது வி ஷுட் ஆக்சுவலி டாக் அபவுட் இட்ஸ் அக்கரன்ஸ். அக்கரன்ஸ்னா ஹைட்ரஜன் எங்கே இருக்கும் அதிகமாக, இப்போ எர்த்தலோட இதோட கண்டென்ட் என்ன. ஸோ வி ஹவ் ஆல்ரெடி செட் தட் ஹைட்ரஜன் இஸ் லைட்டஸ்ட் எலிமெண்ட், ரைட்? ஸோ ஹைட்ரஜன் லைட்டஸ்டாக இருக்கிறதுனால அண்ட் சின்ஸ் இட்ஸ் கேஸ், இப்போ ஹைட்ரஜன் சொல்லும்போது நம்ம டைஹைட்ரஜன் சொல்றோம். டைஹைட்ரஜன்னா H2. அப்போ H2ஓட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலையும் எர்த்துக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கிராவிடேஷன் பவர் மற்ற பிளானட்ஸையோ இல்லைன்னா ஸ்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கிறதுனாலையும் ஹைட்ரஜனால வந்து ஈஸியாக எர்த்தோட அட்மாஸ்பியர் இருக்க முடியாது. அதனால எர்த்தில் வந்து இதோட அபண்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஜஸ்ட் அபண்டன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எர்த்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட நமக்கு அட்மாஸ்பியர்ல ஒரு 0.15% மட்டும்தான் ஹைட்ரஜன் இருக்கு என்டையர் எலிமெண்ட்ல. இப்போ நீங்க வந்து அட்மாஸ்பியர் எடுத்தாலே 0.15% மட்டும் தான் இருக்கும். இது வந்து நம்ம சொல்றது ஃப்ரீ ஸ்டேட்ல. ஃப்ரீ ஸ்டேட்னா இது ஹைட்ரஜனாவே இருக்கணும். ஓகே, இது ஜஸ்ட் ஹைட்ரஜனாவே இருக்கணும். அதான் ஃப்ரீ ஸ்டேட்டுங்கிறது, வேற எதையும் கம்பைண்டா இருக்கக்கூடாது. ஆனா நீங்க கம்பைன்டு ஸ்டேட் எடுத்தீங்கன்னா, கம்பைன்டு ஸ்டேட்னா ஏதாவது வேற எலிமெண்ட் கூட கம்பைண்டா இருக்கலாம். லெட்ஸ் சே நீங்க ஆக்சிஜன் எடுத்துக்கணும். ஆக்சிஜன் வந்து டிசால்வ்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்தா ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா? இப்போ பிளான்ஸா இருக்கட்டும், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், வாட் எவர் யூ டேக், எல்லாத்துலயுமே ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்படி நீங்க கம்பைண்டா எடுக்கும்போது கம்பைன்ட் ஸ்டேட்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 15.4% வரைக்கும் ஹைட்ரஜன் இருக்கலாம். ஓகே, இது வந்து கம்பைன்ட் ஸ்டேட்ல. பட் ஃப்ரீ ஸ்டேட்ல உங்களுக்கு 0.15% தான் இருக்கு. பட் இது கான்ட்ரடிக்ஷன் மாதிரி நீங்க என்டையர் யூனிவர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம கண்டுபிடிச்சதுல டிஸ்கவர் பண்ணதுல மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எலிமெண்ட்ங்கிறது ஹைட்ரஜன் தான். அபண்டன்ட் மோஸ்ட் அபண்டா இருக்கிறது ஹைட்ரஜன் தான். ஸோ அதே மாதிரி நீங்க ஸ்டார்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது எல்லாமே அதுல வந்து தெர் வில் பி எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். பட் எர்த்தில் அது இல்லாத ரீசன் நான் ஆல்ரெடி சொன்னேன், லைக் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லெஸர் கிராவிடேஷன் பவர் ஆஃப் எர்த். அதனால தான். ஓகே, அது ஈஸியாக எஸ்கேப் ஆயிடும். ஆல்ரைட். இப்போ இப்போ நம்ம ஒக்கரன்ஸ் என்னன்னு பார்த்தோம், எங்கேயில இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபியூ மோர் திங்ஸ் இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் ப்ரிப்பரேஷன் ஆல் தோஸ் திங்ஸ் போகலாம். ஸோ another important thing is that so occurrence மாதிரியே we should also talk about isotopes. இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து ஐசோடோப்ஸ் இருக்கு. ஸோ ஐசோடோப்ஸ்ங்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு. ஐசோடோப்ஸ்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும் பட் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு ஐ மீன் தெர் ஆர் 3 ஐசோடோப்ஸ் இன்ஃபேக்ட் ஃபார் ஹைட்ரஜன். ஸோ இட் இஸ் H11, H12, H13. ஓகே, இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து இதோட என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ H11 பொறுத்த வரைக்கும் there will be 1 electron, 1 proton and 0 neutron. Alright. H12 சொல்லும்போது we have 1 electron, 1 proton and 1 neutron. H13 சொன்னா there will be 1 electron, 1 proton and 2 neutrons. There will be 2 neutrons இருக்கும்.
அண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம நேம்ஸ் இருக்கு. ஸோ நேம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன் H11 இஸ் ஆக்சுவலி நம்ம நார்மல் ஹைட்ரஜன், இதுதான் H11ங்கிறது. ஆர் இதை வந்து புரோட்டியம்னு சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் புரோட்டியம். அண்ட் H12 இஸ் நோன் அஸ் டியூட்டீரியம். ஸோ அதோட மாஸ் நம்பர் 2 இருக்கு, டியூட்டீரியம். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரீஷியம், ஆர் ட்ரீட்டியம்னு சொல்லிக்கலாம். அண்ட் இருக்கிற இதுல வந்து ட்ரீஷியம் இஸ் இன்ஃபேக்ட் ரேடியோ ஆக்டிவ் இன் நேச்சர். ஸோ ட்ரீஷியம் இஸ் ரேடியோ ஆக்டிவ். ஸோ ரேடியோ ஆக்டிவ்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எனர்ஜைஸ் ஆன ரேஸ் வந்து எமிட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இவென்ச்சுவலி இது வந்து டீகே ஆகும். ஆல்ரைட், ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஹெவி வாட்டர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக, ஹெவி வாட்டர்னா D2Oன்னு சொல்லுவோம். இந்த ஹெவி வாட்டர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், டியூட்டீரியம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்க அபண்டன்ஸ் நம்ம இது முடிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அபண்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஸோ இங்க பாருங்க, இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும். இது வந்து ஜஸ்ட் டிஃபரன்சஸ் காமிச்சிருக்கும் நம்ம ஹைட்ரஜனுக்கும் டியூட்டீரியத்துக்கும் ட்ரீஷியத்துக்கும். இதுல ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இதுதான் H11ஓட அபண்டன்ஸ் வந்து இதுல 99.985% இருக்கு. அப்படின்னா இருக்கிற ஹைட்ரஜன்ஸ்ல, என்டையர் ஹைட்ரஜன்ஸ்ல ஹைட்ரஜன் மட்டும் நார்மல் புரோட்டியம் வந்து இதில் பி 99.985 இருக்கும். ஸோ டியூட்டீரியத்தோட அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி ஒன்லி 0.01%. பட் நீங்க ட்ரீஷியம் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் வில் பி அரௌண்ட் 10⁻⁻15. ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்ல தான் இருக்கும். அண்ட் இது டிஸ்இன்டெகிரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மற்ற ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துருக்குங்க. என்ன மாஸ் இருக்கு, மாஸ் ஆல்ரெடி பார்த்து வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 1 எடுத்திருந்தோம். இங்க 1.008 இருக்கு. அப்ராக்சிமேட்லி 2 எடுக்கலாம், அப்ராக்சிமேட்லி 3 எடுக்கலாம் ஃபார் ட்ரீஷியம். அண்ட் மெல்டிங் பாயிண்ட் இங்க நீங்க பார்க்கும்போது தெரியும், ஹைட்ரஜனை விட மெல்டிங் பாயிண்ட் வந்து டியூட்டீரியத்துக்கு இருக்கு, அண்ட் டியூட்டீரியத்தை விட ட்ரீஷியத்துக்கு இருக்கு. ஸோ மெல்டிங் பாயிண்ட் இங்க ரீசன் வந்து இதோட மாஸ் தான். ஸோ சப்ஸ்டன்ஸுக்கு மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை மெல்ட் பண்ற டெம்பரேச்சரும் நீங்க எடுக்கக்கூடிய எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும். ஸோ சிமிலர் வித் பாயிலிங் பாயிண்ட். ஸோ பாயிலிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் த மாஸ் அண்ட் டென்சிட்டி. எஸ்பெஷலி அகேன் டென்சிட்டிங்கிறது நம்ம மாஸ் பை வால்யூம்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனாலதான் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஸோ ஆல் தீஸ் பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், டென்சிட்டி எல்லாமே புரோட்டியத்தை விட டியூட்டீரியத்தை அதிகமா இருக்கும், டியூட்டீரியத்தை விட ட்ரீஷியம் அதிகமா இருக்கும். ஸோ அதர் திங்ஸ் ஆர் ஆஃப் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பிகாஸ் எல்லாத்துலயும் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் தீஸ் திங்ஸ். ஓகே, நவ் இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ஐசோடாப்ஸை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா, என்னென்ன ஐசோடாப்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ நவ் ஃபியூ மோர் திங்ஸ் இது ரிலேட்டடா, பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் கூட சொல்லிக்கலாம். ஸோ 1-2 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நார்மலி நம்ம ஹைட்ரஜன்ஸை கிளாசிஃபை பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி கிளாசிஃபை பண்ணிட்டோம் இல்லைங்களா, லைக் ஐசோடோப்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணிட்டோம். பட் அதர் மெத்தட்ஸ் இருக்கு கிளாசிஃபை பண்றதுக்கு. ஸோ அதுல ஒரு மெத்தடுங்கிறது நார்மலி வந்து ரியாக்டிவிட்டி வச்சு. ஸோ ரியாக்டிவிட்டி வச்சு தெர் ஆர் 3 டைப்ஸ். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஆல்ரைட், ஸோ அதில் ஒரு டைப்புங்கிறது இட் இஸ் அட்டாமிக் ஹைட்ரஜன். ஸோ அட்டாமிக் ஹைட்ரஜன்னா இட்ஸ் நத்திங் பட் நார்மல் ஹைட்ரஜன், அட்டாமிக் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். செகண்ட் ஒன் இஸ் நேசன்ட் ஹைட்ரஜன். நேசன்ட் ஹைட்ரஜன்னா நார்மலி வில் கால் இட் அஸ் நியூபோர்ன் ஹைட்ரஜன் சொல்லிக்கலாம். ஸோ நியூபோர்ன் ஹைட்ரஜனா ஒரு ரியாக்ஷன் நடக்கும் போது ஃபார்ம் ஆகிற அந்த இன்ஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆகிற ஹைட்ரஜன் பேர் தான் என்னது, நேசன்ட் ஹைட்ரஜன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஏதோ ரியாக்ஷன் எடுக்கிறீங்க, லெட்ஸ் ஜிங்க் மெட்டல் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது, H2SO கூட ரியாக்ட் ஆகுது. இது ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஜிங்க் சல்ஃபைட் கிடைக்கும், பிளஸ் ஹைட்ரஜன் கிடைக்கும். அது அந்த இன்ஸ்டன்ட்ல எடுக்கும்போது நம்ம வந்து அட்டாமிக் ஹைட்ரஜன் எடுத்தா இந்த 2 ஹைட்ரஜன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தீஸ் 2 hydrogens are actually known as nascent hydrogen. ஓகே, ஸோ அதை என்ன சொல்லுது, நம்ம அது ஃபார்ம் ஆகுற டைம்ல மட்டும்தான் நம்ம அந்த நேசன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது அட்டாமிக் ஹைட்ரஜன் சொல்லிக்கலாம். ஸோ அது எந்த இன்ஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆகுதோ அப்போ மட்டும் அந்த செகண்ட்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம், நேசன் ஹைட்ரஜன் சொல்ல முடியும். ஆனால் அந்த டைம்ல அதோட ரியாக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம ரியாக்டிவிட்டியும் பார்க்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் வி ஹேவ் மாலிகுலர் ஹைட்ரஜன். ஸோ மாலிகுலர் ஹைட்ரஜன்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஹைட்ரஜனோட மாலிக்யூல். ஸோ இட்ஸ் நாட் பி இட்ஸ் அ டயட்டாமிக் மாலிக்யூல். ஸோ H2 எழுதிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு வந்து ரியாக்டிவிட்டி தெரிஞ்சிருக்கணும். ஸோ எது வந்து மோர் ரியாக்டிவா இருக்கும்,
நமக்கு தெரியும் லைக் ஹைட்ரஜன் ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கும்போது H2 தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டேபிளர் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிளா இருக்கிறது ஹைட்ரஜன் மாலிக்யூல் தான். இப்போ மோர் ஸ்டேபிளா இருக்கும்போது ரியாக்டிவிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருந்திருக்கும். இப்போ த கொஸ்டின் இஸ் அட்டாமிக் ஹைட்ரஜன் மோர் ரியாக்டிவா இருக்குமா இல்ல நேசன் ஹைட்ரஜன் மோர் ரியாக்டிவா இருக்குமா? ஸோ ஆல்வேஸ் வந்து அட்டாமிக் ஹைட்ரஜன் இஸ் மோர் ரியாக்டிவ். ஸோ அதனால நம்ம அந்த ஆர்டர் பார்க்கலாம். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஹைட்ரஜன், தென் நேசன்ட் ஹைட்ரஜன், கடைசியா யூ ஹேவ் மாலிகுலர் ஹைட்ரஜன். ஆல்ரைட். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஒரு கிளாசிஃபிகேஷன் சொல்லிக்கலாம். அண்ட் இது வந்து மேபி நேசன் ஹைட்ரஜன் வுட் பி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் படிச்சதுல. பட் மற்றபடி அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரைட். ஸோ இதுல ஒன் மோர் கிளாசிஃபிகேஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒன் மோர் கிளாசிஃபிகேஷனுங்கிறது ஹைட்ரஜன் நம்மளோட நியூக்ளியஸோட ஸ்பின் வச்சு, இப்போ எலக்ட்ரான் ஸ்பின் ஆகுது இல்லைங்களா, இப்போ நியூக்ளியஸோட ஸ்பின் வச்சு நம்ம தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம இந்த ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். எகெயின் ஒன் மோர் கிளாசிஃபிகேஷன் இது. ஸோ பேஸ்ட் ஆன் நியூக்ளியர் ஸ்பின். ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பேஸ்ட் ஆன் நியூக்ளியர் ஸ்பின். ஒன்று வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜன், இன்னொன்று வந்து பேரா ஹைட்ரஜன். ஸோ ஆர்த்தோ ஹைட்ரஜன் அண்ட் பேரா ஹைட்ரஜன். ஸோ ஆர்த்தோ பேரான்னு சொல்லும்போது நம்ம அது ஹைட்ரஜன் மாலிகுலாவே எடுக்கலாம். தென் அது படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தட் இஸ் வை. ஸோ ஆர்த்தோ ஹைட்ரஜனுங்கிறது இந்த நியூக்ளியர் ஸ்பின் வந்து சேமா இருக்கும், சேம் ஸ்பின் இருக்கும். ஸோ ஸ்பின் இன் சேம் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன்ல வந்து ஸ்பின்னே நடந்துட்டு இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்றது, ஆர்த்தோன்னு சொல்றது. பேராங்கிறது நார்மலி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஸ்பின் நடந்துட்டு இருக்கும், நியூக்ளியர் ஸ்பின். அப்போ நம்ம என்ன டயக்ராம் அதாவது வச்சு பார்க்கலாம். ஸோ டேக் லெட்ஸ் கன்சிடர். இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. இட்ஸ் மாலிக்யூல் ரைட். இப்போ ஒரு ஹைட்ரஜனோட ஆட்டம் நான் கன்சிடர் பண்றேன், இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் கன்சிடர் பண்றேன். நியூக்ளியர் ஸ்பின்னுங்க எடுத்துக்கலாம், அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுலயும் உங்களுக்கு பேராலே நான் காமிக்கிறேன். ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம் பிகாஸ் இட்ஸ் மாலிக்யூல், தட்ஸ் வை. ஸோ சேம் ஸ்பின்னா இதுல ஒரு நியூக்ளியஸ் இப்போ ஆர்த்தோல தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆர்த்தோல வந்து இந்த நியூக்ளியஸ் ரைட் சைடு ஸ்பின் ஆகுதுன்னா இந்த நியூக்ளியஸ் ரைட் சைடு தான் ஸ்பின் ஆகும். தட் இஸ் வாட் சேம் ஸ்பின்னுங்கிறோட மீனிங். இல்லைன்னா இப்போ ரைட் சைடு ஸ்பின் ஆகுற மாதிரி லெஃப்ட் சைடு கூட ஸ்பின் ஆகிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இஃப் யூ டேக் அனதர் பாசிபிலிட்டி எடுக்கலாம். இப்போ இது வந்து லெஃப்ட் சைடு ஸ்பின் ஆகுதுன்னா இதுவும் லெஃப்ட் சைடு தான் ஸ்பின் இருக்கும். தட் இஸ் ஆர்த்தோ. பேராங்கிறது ஆப்போசிட். ஆப்போசிட்னா மேபி டுவர்ட்ஸ் இன்சைட் அவுட்டா இருக்கலாம், இன்சைட்ல வந்து ஸ்பின் ஆகலாம். இது இப்போ ரைட் சைடு ஸ்பின் ஆகும்போது இது வந்து லெஃப்ட் சைடு ஸ்பின் ஆகும். இஃப் யூ டேக் அனதர் வெரைட்டி ஆஃப் ஸ்பின் எடுத்தீங்கன்னா, சப்போஸ் இது வந்து அவுட்வர்ட் வெளியே லெஃப்ட் சைடு ஸ்பின் ஆகும்போது இது வந்து ரைட் சைடு ஸ்பின் ஆகும். தட் இஸ் வாட் ஆப்போசிட் இஸ். ஸோ இதுதான் ஆர்த்தோ அண்ட் பேராவோட கான்செப்ட். அப்போ இந்த கொஸ்டின் இஸ், நார்மலி நம்ம ஹைட்ரஜன் மாலிக்யூல் தான் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ ஹைட்ரஜன் மாலிக்யூல் வந்து இருக்கும் போதே அது ஆர்த்தோவும் இருக்க முடியும், பேராவும் இருக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ நார்மல் ஹைட்ரஜன் வந்து ஆர்த்தோவும் இருக்க முடியும், பேராவும் இருக்க முடியும். அப்போ எந்தெந்த டைம்ல அது ஆர்த்தோவா இருக்கும், என்னென்ன டைம்ல வந்து பேராவா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ நார்மலி அது நம்ம என்ன சொல்றது, ஒரு டெம்பரேச்சர் பேசிஸ்ல நம்ம சொல்ல முடியும். ஸோ ஸோ வில் சி தட். ஸோ டெம்பரேச்சர் பேசிஸ்ல ரிமெம்பர் ஒன் திங், லைக் அட் லோ டெம்பரேச்சர். ஸோ எப்போ வந்து டெம்பரேச்சர் நார்மலி கம்மியாக இருக்குது, ரூம் டெம்பரேச்சரோட டெம்பரேச்சர் அந்த டைமில் வந்து ஐ மீன் ரூம் டெம்பரேச்சரோட டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா நார்மலி abundance of para hydrogen is more than that of ortho hydrogen. ஸோ para hydrogen அதிகமாக இருக்கும். பட் எப்போ வந்து அட் ஹை டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது நார்மலி ஆர்த்தோ ஹைட்ரஜன் இஸ் கிரேட்டர். அதோட abundance வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜனை விட para hydrogen விட ஆர்த்தோ ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும். ஆல்ரைட். ஸோ ரெண்டு திங்ஸ். இப்போ லோ டெம்பரேச்சர்ல வந்து para hydrogen அதிகமாக இருக்கு, ஹை டெம்பரேச்சர்ல ஆர்த்தோ ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்த்தோ அண்ட் பேரா கான்செப்ட். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைப்ஸ் பார்த்தோம், அக்கரன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், எங்கே அதிகமாக கம்மியாக இருக்கு. ஸோ ஐசோடோப்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நவ் அகெயின் நம்மளோட என்ன சொல்றது, ஹைட்ரஜன் டியூட்டீரியம் ட்ரீஷியத்தோடதெல்லாம் நம்ம திங்ஸும் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் பொசிஷன்.
ஏன்னா ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் நம்ம பீரியோடிக் டேபிள் எடுக்கும்போது ஹைட்ரஜனோட பொசிஷன் வந்து ஒரு பெர்டிகுலர் இடத்துல வைக்க முடியாது. ஸோ இது சொல்லும்போது சொன்னா இந்த பீரியோடிக் டேபிள் இட்செல்ஃப் இஸ் ஆக்சுவலி ராங் கைண்ட் ஆஃப், பிகாஸ் இங்கே தான் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கக்கூடாது, செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்கணும். ஸோ ஏன் செப்பரேட்டாக கொடுக்கணும்னா பிகாஸ் தெர் ஆர் டூ பாசிபிலிட்டிஸ். ஹைட்ரஜன் வந்து எய்தர் நீங்க இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் குரூப்ல, இல்லைன்னா யூ கேன் ஆக்சுவலி பிளேஸ் ஹியர் நம்மளோட 17th குரூப்ல ஹாலஜன் குரூப்ல பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அதோட ஃபேக்ட் செக் பண்ண போறோம். எதனால நம்ம எங்க பிளேஸ் பண்ணலாம் எக்ஸாக்ட்லி, ஏன் நம்ம வந்து ஒரு இடத்துல என்ன சொல்றது ஹாலஜன்ல பிளேஸ் பண்ணல, ஏன் வந்து ஆல்கலியில பிளேஸ் பண்ணல, இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் நம்ம கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நான் சொன்ன மாதிரி ஆல்கலி மெட்டல்ஸ் கூட இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பீரியோடிக் டேபிள் அங்கதான் வச்சிருக்காங்க. ஸோ எதனால ஆல்கலி மெட்டல் கூட நம்ம வந்து அந்த பிளேஸ்ல ஹைட்ரஜன் கொண்டு போய் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ரிசம்பிளன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ரிசம்பிளன்ஸ்னா என்னென்ன ரீசன்னால ஹைட்ரஜன் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் கூட ரிசம்பிள் ஆயிட்டு இருக்குங்கிறது பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லும்போது நமக்கு தெரியும் ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா அது அவுட், ஐ மீன் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, அதனால 1s1 கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். ஸோ நீங்க ஆல்கலி மெட்டல்ஸ் எடுத்து பாருங்க, ஆல்கலி மெட்டல்ஸோட அவுட்டர் கான்ஃபிகரேஷன் இஸ் ஆல்வேஸ் ns1 சொல்லிக்கலாம். அப்போ ரெண்டுலயுமே உங்களுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு, 1 எலக்ட்ரான் தான் இருக்கு. கான்ஃபிகரேஷன் இஸ் சேம். இது நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ்ல நிறைய எலக்ட்ரான் இப்போ லித்தியம் எடுத்தா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதை விட அதிகமாக எதுக்கு இருக்கும், சோடியத்துக்கு இருக்கும். பட் அவுட்டர் கான்ஃபிகரேஷன் இஸ் ns1, அதை வச்சு நம்ம சொல்ல போறோம். தட் இஸ் ஒன் திங். செகண்ட் பாயிண்ட், இப்போ ஒரு சிமிலாரிட்டி தான் நம்ம பார்த்தது. செகண்ட் சிமிலாரிட்டி இஸ் லைக் formation of unipositive ions. So what do you mean unipositive ions? Uni means one. So ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய அயோன்ஸ் இது ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹைட்ரஜன் எடுத்து பாருங்க, ஹைட்ரஜன் H+ தானே கிடைக்கும், பிகாஸ் இருக்கிறது ஒரு எலக்ட்ரான் தான், அதான் ரிமூவ் ஆக முடியும். இது ஒரு யூனிபாசிட்டிவ் தான். சிமிலர்லி நீங்க ஆல்கலி மெட்டல்ஸ் எடுத்தா Li+, Na+, K+, இதெல்லாமே யூனிபாசிட்டிவ். இதுல வந்து 2+ எல்லாம் வராது, பிகாஸ் அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஒன்று தான், வெளியே ஒரு எலக்ட்ரான் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஆல் தீஸ் ஆர் ஆக்சுவலி பாசிபிள். அப்போ இதே உங்களுக்கு வந்து சிமிலாரிட்டி வருது, சார்ஜ் வச்சு ரெண்டுலையுமே சேம் ஒரே பாசிட்டிவ் சார்ஜ் தான் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைக் த third one is, ஸோ தேர்ட் ஒன் இஸ் லைக் நம்மளோட கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ ரியாக்ஷன்ஸ்னா ஹைட்ரஜன் எப்படி ரியாக்ட் ஆகுது, அதே மாதிரி ஆல்கலி மெட்டல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது. இப்போ நீங்க ஆக்சைடு எடுத்துக்கலாம், ஐ ஜஸ்ட் ரைட் சம் எக்ஸாம்பிள். ஓகே, அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆல்கலி மெட்டல் எடுத்துக்கலாம், ஆல்கலி மெட்டல்ஸோட ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சோடியம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனா ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனா ஆக்சைடு ஃபார்ம் ஆக முடியும். தட்ஸ் வாட் வாட்டர் இஸ், இல்லையா? ஸோ சேம் பாருங்க, Na2 ஃபார்ம் ஆகிற மாதிரி H2 ஃபார்ம் ஆகுது. ஸோ சிமிலாரிட்டி இருக்கு. ஸோ மற்ற காம்பவுண்ட்ஸ் பார்க்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஹாலஜன் கூட ரியாக்ட் ஆகுது, இப்போ NaCl, நம்ம வந்து NaCl எடுத்துக்கலாம். சிமிலர்லி ஹைட்ரஜன் வந்து HCl ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எகெயின் சிமிலாரிட்டி இருக்கு. இப்போ நீங்க சல்ஃபைடு ஃபார்ம் பண்றீங்க, Na2S ஃபார்ம் பண்றீங்க, ஹைட்ரஜனும் சல்ஃபைடு ஃபார்ம் பண்ண முடியும், H2Sங்கிறது ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வாட் நீங்க எடுத்தீங்கன்னா பாருங்க, எல்லாத்துலயும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மூணு சிமிலாரிட்டி வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும், we can actually consider placing hydrogen in alkali metal groupல பிளேஸ் பண்ணுறது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, ஆனா இதுல மட்டும் தான் பிளேஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா கிடையாது. we can also place it in ஹாலஜன் குரூப்லையும் பிளேஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்தது, ஹாலஜன் கூட எப்படி எல்லாம் ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுல ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எகைன் நீங்க கான்ஃபிகரேஷனை சொல்ல முடியும். லைக் இங்கேயும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அங்க நம்ம ஆல்கலி மெட்டல்ல பார்த்த மாதிரி இங்கே நம்ம கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம், இங்கே எப்படி கான்ஃபிகரேஷன் பார்க்க முடியும்னு செக் பண்ணிக்கலாம். நீங்க ஹைட்ரஜன் கான்ஃபிகரேஷன் எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஹைட்ரஜன் வந்து இட் இஸ் 1s1, ரைட்? யூ டேக் எனி ஹாலஜன் லைக் ஃப்ளூரின் எடுத்தாலும் எது எடுத்தாலுமே அவுட்டர் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வந்து np5 இருக்கும். நான் வந்து அவுட்டர் கான்ஃபிகரேஷன் தான் எழுதுறேன். ஸோ நீங்க ஃப்ளூரின் எடுத்தீங்கன்னா 2p5 இருக்கும். ஸோ 1s2, 2s2, 2p5 because the atomic number is 9. இப்போ ஹைட்ரஜன் இது பக்கத்துல இருக்கக்கூடிய ஹீலியம் அப்படின்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் போகணும்னா இது ஒரு எலக்ட்ரானை வாங்கி இருக்கணும்.
ரைட்? அதே மாதிரி தான் ஹாலஜன்ஸுமே இதோட பக்கத்துல இப்போ ஃப்ளூரினோட பக்கத்துல ஃப்ளூரின் வந்து 9 10 இருக்கக்கூடிய நியான் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரான் வாங்கியிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி ஸ்டேபிளா மாறுறது இங்க சேமா தானே இருக்கு, எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வாங்கணுங்கிறது. ஸோ அதனாலதான் நம்ம கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஹைட்ரஜனா இருக்கட்டும் ஹாலஜனா இருக்கட்டும், அது 1 எலக்ட்ரான் வாங்குதுன்னா அது எங்க போயிடும், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் போயிடும். ஸோ தே கேன் பி ஸ்டேபிள். அப்ப அது ஒரு சிமிலாரிட்டி தான், பிகாஸ் போத் கேன் கெயின் 1 எலக்ட்ரான் ஈச் அண்ட் தே கேன் அட்டைன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ அது வந்து ஒரு ரீசன். அண்ட் செகண்ட் ரிசம்பிளன்ஸ் இஸ் அகெயின் யூனி நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லிக்கலாம். இட் இஸ் யூனி நெகட்டிவ். நம்ம யூனி பாசிட்டிவ் பார்த்தோம் ஹைட்ரஜன்ல, அதே மாதிரி யூனி நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்க முடியும். எப்படி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்க முடியும்? நீங்க ஹைட்ரஜன் பாருங்க, ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் வாங்கி ஹைட்ரைட்ஸ், அதான் நம்ம ஹைட்ரைட் சொல்லுது, H மைனஸ் சேஞ்ச் ஆக முடியும். ஸோ வி வில் கால் தம் அஸ் ஹைட்ரைட். ஹைட்ரேஷனுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஸோ அதை ஹைட்ரைட்னு சொல்றது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து குளோரின் எடுத்து பாருங்க, ஒரு எலக்ட்ரான் தான் வாங்கும், Cl மைனஸ். ஃப்ளூரின் எடுத்தா F மைனஸ். அதே மாதிரி புரோமின் எடுத்தா Br மைனஸ் எக்ஸெட்ரா. ஆல் தீஸ் ஆர் யூனி நெகட்டிவ். ஸோ ஹாலஜன் கூட ரிசம்பிளன்ஸ் இருக்கு இல்லைங்களா, சார்ஜ் வச்சு பார்க்கும்போது. ஸோ தட் இஸ் செகண்ட். இப்போ கான்ஃபிகரேஷன் பார்த்தோம், ஒரு எலக்ட்ரான் வாங்கும்போது ஸ்டேபிள் ஆகிற மாதிரி பார்த்தோம், யூனி நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நீங்க சொல்லிக்கலாம், இட்ஸ் அபவுட் அயோனைசேஷன். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லைக் அயோனைசேஷன் என்தால்பி. ஸோ அயோனைசேஷன் என்தால்பி என்னன்னு தெரியும். அயோனைசேஷன் என்தால்பிங்கிறது எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா ஒரு ஆட்டத்துல இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த வேல்யூ நீங்க ஹாலஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் செக் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். I'm not telling it is same, but it is almost similar. இப்போ நம்ம கொஞ்சம் வேல்யூஸ் பார்க்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜனோட அயனைசேஷன் என்தால்பிங்கிறது இட் இஸ் அரௌண்ட் 1312 கிலோஜூல் per mole. ஓகே, ஸோ திஸ் வேல்யூ இஸ் ஹியூஜ். பிகாஸ் ரொம்ப நீங்க நார்மல் மெட்டல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் தான். அது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணது ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலி, பிகாஸ் 1000க்கு மேல கிலோ ஜூல்ஸ் நீங்க எலக்ட்ரான் எனர்ஜி கொடுத்துருக்கும். இதுவே நீங்க ஃப்ளூரின் செக் பண்ணுங்க, இட் இஸ் அரௌண்ட் 1680 கிலோஜூல் per mole. ஓகே, ஸோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் வருது. சிமிலர்லி நீங்க குளோரின் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 1255 கிலோஜூல் per mole இருக்கும். அப்போ பாருங்க 1312 இருக்கு, 1255. ஸோ போத் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ரைட்? அதனால நீங்க எந்த ஹாலஜன் எடுத்தாலுமே ஹைட்ரஜனோட அயனைசேஷன் என்தால்பியும் ஹாலஜனோடதும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். அப்போ அது ஒரு சிமிலாரிட்டி தான், ரைட்? அப்போ இதுவும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ நம்ம அங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம், இதுல நம்ம 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ நவ் த ப்ராப்ளம் இஸ், இப்போ நம்ம ரிசம்பிளன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, எல்லாத்துலயும் ரிசம்பிளன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் கூட ரிசம்பிளன்ஸ் இருக்கு, ஹாலஜன் கூட ரிசம்பிளன்ஸ் இருக்கு. பட் இது மட்டும் கிடையாது, ஈவன் தெர் இஸ் டிஃபரன்ஸும் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எதனால ஆல்கலி மெட்டல்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணலாம் சொல்ற மாதிரி ஏன் வந்து பிளேஸ் பண்ணக்கூடாதுங்கிற சம் ரீசன்ஸும் இருக்கு. அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மெயின் டிஃபரன்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான், அண்ட் தட் இஸ் அயோனைசேஷன் என்தால்பி. நம்ம ஆல்கலி மெட்டல் கூட தான் பார்க்குறோம் அயோனைசேஷன் என்தால்பி. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹைட்ரஜனோட அயனைசேஷன் என்தால்பி இஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி ஹியூஜ். மற்ற மெட்டல்ஸ் கம்பேர்லாம் பண்ணும்போது, எலக்ட்ரான் லூஸ் பண்ற மாதிரி திங்ஸ் கம்பேர் பண்ணும்போது, ஸோ அயோனைசேஷன் எனர்ஜி இஸ் ஆக்சுவலி வெரி மச், டூ மச். ஸோ ஹைட்ரஜன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஹைட்ரஜனோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட் இஸ் அரௌண்ட் 1312 கிலோஜூல் per mole நம்ம செக் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க ஏதாவது ஒரு மெட்டல் எடுத்து பார்க்குறீங்க, லெட்ஸ் சே லித்தியம். லித்தியத்தோட அயனைசேஷன் என்தால்பி இஸ் வெரி லெஸ், பிகாஸ் அதோட பாதி கூட இல்லை, இட்ஸ் அரௌண்ட் 520 கிலோஜூல் per mole இருக்கும். அதே மாதிரி நீங்க சோடியம் எடுத்து பாருங்க, சோடியத்தோட கிட்டத்தட்ட 495 கிலோஜூல் per mole தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட நீங்க பார்க்கும்போது வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைங்களா. ஸோ தட் இஸ் வை அப்படின்னா நம்ம ரிசம்பிளே பண்ண முடியாது பாருங்க. இப்போ டிஃபரன்ஸ் இருக்கு, அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். அப்போ அயனைசேஷன் என்தால்பி ஈவன் தான் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் ஆல்கலி மெட்டல் கூட ரிசம்பிளன்ஸ் பார்த்தாலுமே அயனைசேஷன் என்தால்பி டிஃபரன்ஸ் வருது. ஸோ வி கேன் சே தட் இப்போ டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அந்த குரூப்ல நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ் கூட ஹைட்ரஜன் பிளேஸ் பண்ண முடியாதுங்கிறது சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ அது டிஃபரன்ஸ் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இது ஒரு இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லைக் மெட்டல்ஸ்ங்கிறது, ஒரு ஆல்கலி மெட்டல்ஸ் இஸ் மெட்டல், ரைட்? மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும், மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி ஹைட்ரஜன் எலக்ட்ரான் லூஸ் பண்றது. அதை நம்ம ஆக்சுவலி இங்க சொல்றோம் ஹைட்ரஜனோட அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால அது எலக்ட்ரான் லூஸ் பண்ண ட்ரை பண்ணாது கண்டிப்பா, isn't it?
அதனால alkali metals has alkali metals has this metallic property சொல்லிக்கலாம் because they are metals. அதனால தான் metallic property சொல்றது. ஓகே, ஸோ மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆனா ஹைட்ரஜனுக்கு நம்ம என்ன சொல்ல முடியாது, மெட்டாலிக் கேரக்டர் இருக்குன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் அது நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் மெட்டாலிக் கேரக்டர்னா என்ன, எலக்ட்ரான் லூஸ் பண்ற டெண்டன்சி தான் மெட்டாலிக் கேரக்டர்ங்கிறது. ஆல்கலி மெட்டல் சிசி எலக்ட்ரான் லூஸ் பண்ணிக்கலாம், ஆனா ஹைட்ரஜன் லூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அதோட அயனைசேஷன் ஆல்ரெடி என்ன இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நிறைய எனர்ஜி கொடுத்ததை நீங்க வந்து ரிமூவ் பண்ண முடியும், ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் டஸ் நாட் ஹேவ் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அப்போ டிஃபரன்ஸ் இருக்கும்போது என்னன்னா நம்ம இப்போ யூ ஹேவ் டு திங்க் ரைட், லைக் வெதர் நம்ம சாரி நாட் ரிசம்பிளன்ஸ், டிஃபரன்ஸ் சொல்றேன். ரிசம்பிளன்ஸ் மாதிரியே டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்போ கான்ட்ரடிக்ட் ஆகுது ரெண்டுமே. இப்போ நம்ம அந்த குரூப்ல வைக்கணுமா வேணாமுங்கிறது யோசிக்கலாம். பட் எகெயின் இப்போ ஆல்கலி மெட்டல்ஸ் கூட டிஃபரன்ஸ் இருக்கு, அப்போ ஹாலஜன் கூட டிஃபரன்ஸ் இருக்குமாங்கிற செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் வெதர் கேன் என்ன சொல்றது, அந்த ஹைட்ரஜன் வந்து ஹாலஜன் கூட வைக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹாலஜன் கூட இருக்கும்போது கண்டிப்பா அது கூட டிஃபரன்சஸ் இருக்கு, ரிசம்பளன்ஸ் இருக்கிற மாதிரி டிஃபரன்சஸும் இருக்கு. ஸோ மெயின்லி த ரியாக்டிவிட்டி. நீங்க என்டையர் பீரியோடிக் டேபிள்ல ரியாக்டிவிட்டி மோர் ரியாக்டிவான சீரீஸ் பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி ஹாலஜன். தட் டிபெண்ட்ஸ் எனிவே, நம்ம இன்னொரு நான் மெட்டல் வச்சு சொல்றோம். இப்போ நம்ம ரிசம்பளன்ஸ் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் வாங்குது, ஹாலஜன் எலக்ட்ரான் வாங்குது. அப்ப ரெண்டுமே நான் மெட்டல் மாதிரி தான் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா. எலக்ட்ரான் வாங்குற டெண்டன்சி தான், எலக்ட்ரான் நெகட்டிவ் டெண்டன்சி பத்தி நான் பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ரியாக்டிவிட்டிங்கிற கான்செப்ட் வரும்போது லெட்ஸ் எலக்ட்ரான் வாங்குற ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லிட்டு இருக்கேன் ரியாக்டிவிட்டிங்கிறது. ஸோ எலக்ட்ரான் வாங்குற ப்ராப்பர்ட்டி வச்சு பார்க்கும்போது ஹையஸ்ட் மோஸ்ட் ரியாக்டிவ்ங்கிறது ஹாலஜன் தான். நான் மெட்டல்ஸ்ல, மெட்டல்ஸை பத்தி சொல்லல, நான் மெட்டல் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஹாலஜன்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். ஹாலஜன்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்சார்ப்ஷன். எலக்ட்ரான் கொடுக்கறது கிடையாது, அப்சார்ப்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஹாலஜன்ஸ் ஆர் ஹைலி எலக்ட்ரோ ஐ மீன் நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஹைலி ரியாக்டிவ்னு சொல்லிக்கலாம். ஆனா ஹைட்ரஜன் எலக்ட்ரான் வாங்குற டெண்டன்சி கம்மியா தான் இருக்கும், நாட் அப் டு த மார்க் ஆஃப் எது மாதிரி ஹாலஜன் மாதிரில இருக்காது. ஸோ ஹைட்ரஜன் வந்து நார்மலி லெஸ் ரியாக்டிவ். ஹைட்ரஜன் இஸ் நாட் நாட் ஆஸ் ரியாக்டிவ் ஆஸ் எதுன்னு சொல்ல முடியாது, ஹாலஜன் சொல்ல முடியாது. ஸோ ஹைட்ரஜன் இஸ் நார்மலி லெஸ் ரியாக்டிவ். ஆல்ரைட், ஸோ இப்போ இது வந்து ஒரு டிஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட், ஸோ இது நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். So this is like one point. Second point is that நீங்க ஹைட்ரஜன் எடுத்து பாருங்க, நீங்க ஏதாவது ஹாலஜன் எடுத்து பாருங்க. ஹாலஜன்ஸ்ல கண்டிப்பா லான் பேர்ஸ் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ்க்காக மட்டும் சொல்றோம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வேலிட் பாயிண்ட் நம்ம எடுக்க வேணாம், ஆனாலும் ஸ்டில். ஸோ ஆனா ஹைட்ரஜன்ல கண்டிப்பா இது இருக்காது, லான் பேர் இருக்காது. பிகாஸ் அதுக்கு இருக்கிறதே ஒன் எலக்ட்ரான் தான். ஸோ கேன் சே நோ லான் பேர். இதெல்லாம் ஜஸ்ட் டிஃபரன்சஸ் வச்சு சொல்றோம், எதனால வந்து ஹாலஜன் கூட நம்ம ஹைட்ரஜன் பிளேஸ் பண்ண முடியாதுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நத்திங். ஓகே, another important thing, normally oxides of halogen, okay, oxides of halogens are normally acidic ஆ இருக்கும். பிகாஸ் இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனாலையும் அதோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், நாட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் சாரி, லைக் நம்மளோட சார்ஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கிறதுனாலையும் எலக்ட்ரான் வந்து வாங்க முடியும். ஆசிடுங்கிறது நம்ம லீவிஸ் ஆசிட் தான் சொல்லிட்டு இருக்கோம், தேர் எலக்ட்ரான் பேர் அக்செப்டர்ஸ். அந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஆக்சைடு ஹாலஜன் வந்து தேர் வெரி மச் அசிடிக் இன் நேச்சர். ஆனா ஆக்சைடு ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் நார்மலி நியூட்ரல். அது எப்படி சொல்றோம் நம்ம நியூட்ரல், பிகாஸ் ஆக்சைடு ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் வாட்டர், ரைட். ஸோ வாட்டர் இஸ் நியூட்ரல் இன் நேச்சர். அப்போ அது ஒரு மெயின் டிஃபரன்ஸ் தான். நார்மலி ஹாலஜனோட ஆக்சைடு வந்து அசிடிக்கா இருக்கு, ஆனா ஹைட்ரஜனோட ஆக்சைடு வந்து நியூட்ரலா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள், சாரி ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இதுல என்ன புரியுது, நம்ம ஹைட்ரஜன் வந்து ஹாலஜன்லையும் ஆக்சுவலி வைக்க முடியாது, ஹாலஜன் குரூப்லயும் வைக்க முடியாது, ஆல்கலி மெட்டல்ஸ்ல வைக்க முடியாது. பிகாஸ் அதுக்கு ரிசம்பளன்ஸ் இருக்கிற மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கு. தட் இஸ் வை நம்ம இதை செப்பரேட்டா வைக்கிறோம் பீரியாடிக் டேபிள். ஆல்ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹைட்ரஜன்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன் சொல்லும்போது இட்ஸ் டைஹைட்ரஜன். ஸோ அப்படின்னா H2 இல்லைங்களா, மாலிகுலர் ஹைட்ரஜனோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்.
அப்போ இது ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் நம்ம வந்து 2-3 டைப்பாக டிவைட் பண்ண முடியும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் லெபார்டரி மெத்தட். லெபார்டரி மெத்தட்னா நீங்கள் கம்மியான அமௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லேபில் கெமிஸ்ட்ரி லேபில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். லைக் அதோட ஈல்டு உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே, சின்ன அமௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ண போதும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம யூஸ் பண்ணுற மெயினான 1-2 மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் ஒன்று வந்து நார்மலி ஜிங்க் இஸ் அ மெட்டல். ஓகே, ஜிங்க் இஸ் அ டி பிளாக் மெட்டல் தெரியும். ஸோ ஜிங்க் கூட நீங்கள் HCl ஏதோ இல்லைன்னா யூ கேன் டேக் எனி ஆசிட், நார்மலி வில் ப்ரிஃபர் HCl ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ நார்மலி என்ன கிடைக்குன்னா ஜிங்க் குளோரைட் அண்ட் ஹைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நார்மலி இந்த ஜிங்க் நாம எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரியாக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும்னா இதை பவுடரி ஃபார்மில் எடுக்கலாம், இல்லைன்னா கிரானியூல் ஃபார்மில் எடுக்க முடியும். ஸோ கிரானியூல்னா நம்ம வந்து சின்ன சின்ன பிகாஸ் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா கிரானியூல்ஸை மாற்றும் போது. ஸோ ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரீசனால தான். ஆல்ரைட், ஆனால் இது மட்டும் கிடையாது ரியாக்ஷனுங்கிறது. வி ஹேவ் அதர் ரியாக்ஷன் சொல்லலாம். நம்ம வந்து இப்போ ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுற மாதிரி பேஸ் கூட ரியாக்ட் பண்ண முடியும் ஜிங்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்கை வந்து சோடியம் ஹைட்ராக்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இதுதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ கெட் சம்திங் லைக் சோடியம் ஜிங்கேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். சோடியம் ஜிங்கேட்னா NaZnO2. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லணும்னா சோடியம் ஜிங்கேட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஆக்சுவலி நீங்கள் வேலன்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனோட வேலன்சி வச்சு பார்க்கணும். இப்போ ஜிங்க் 2+ தான் இருக்கு. 2 ஆக்சிஜன் சொல்லும்போது ரைட் இயர். ஸோ ஜிங்க் வந்து 2+, ரைட். ஆக்சிஜன் வந்து 2- தான். இப்போ 4- டோட்டல் இருக்கு. அப்போ சோடியம் உங்களுக்கு வந்து ஒரு சோடியம் இருக்காது, ஜஸ்ட் 2 சோடியம். இப்போதான் உங்களுக்கு வந்து 4+ வர மாதிரி இருக்கும். விச் மீன் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சேமா இருக்கும். இந்த ஃபார்முலா இஸ் Na2 ஜிங்க் O2ன்னு எடுத்துக்கலாம். அதான் சோடியம் சிங்கேட். பட் இது மட்டும் கிடையாது, கண்டிப்பாக இது ரிலீஸ் ஆயிருக்கும், ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆல்ரைட், அப்போ இது வந்து ஒரு ரியாக்ஷன். இதே மாதிரி மற்ற எலிமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம். அலுமினியம் நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா நார்மல் டி பிளாக் மெட்டல்ஸ் எடுத்து இல்லைனா டி பிளாக் மெட்டல்ஸ் எடுத்து நம்ம இது கூட ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆசிட் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் அன் ஈஸி மெத்தட் டு ப்ரிப்பேர் ஹைட்ரஜன். மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணால் ஹைட்ரஜன் கிடைக்குங்கிற மாதிரி. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து அலுமினியம் சோடியம் அலுமினேட்டுங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். லெட்ஸ் சே இப்போ NaAlO2. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், சார்ஜ் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் O2னா 2-, இப்போ டோட்டலி 4- சார்ஜ் வருது. அலுமினியம் இஸ் 3+, அப்போ இங்கே 4+ வந்துருக்கு டோட்டலாக. சோடியம் இஸ் ப்ளஸ், அப்போ டோட்டலி 4+ வருது, இங்கே 4- இருக்கு. ஸோ திஸ் காம்பவுண்ட் இஸ் known as sodium aluminate. So this is known as sodium aluminate. And obviously உங்களுக்கு இதை ரிலீஸ் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு. அப்போ இது வந்து நார்மல் காமன் ரியாக்ஷன் மெத்தட் இன் லெபார்டரி, சின்ன அமௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது. பட் கொமர்ஷியலி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம லெபார்டரி மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். வி ஹவ் அனதர் மெத்தட். ஸோ அது என்னென்ன மெத்தட் நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு மெத்தடுங்கிறது எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். நீங்கள் நார்மலி எலக்ட்ரோலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர். நீங்கள் வாட்டரை ஜஸ்ட் எலக்ட்ரோலைஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதை எலக்ட்ரோலைஸ் பண்ண போறீங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் எலக்ட்ரோட். அந்த மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எலக்ட்ரோலைஸ் பண்ண முடியும். இப்போ நார்மல் எலக்ட்ரோலைஸ் பண்ணால் என்ன ஆகும், எலக்ட்ரோலைஸ் சொன்ன மீனிங் என்ன, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி இதை பிரேக் பண்ணுறீங்க, அதான் மீனிங். ஸோ நார்மலி யூ கெட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, H2 and O2 ரிலீஸ் ஆகும் நீங்கள் வந்து இது பண்ணும்போது எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது. பட் ஒன் கொஸ்டின் லைக் நம்ம இப்போ இது வரைக்கும் நான் பார்க்கும்போது ஹைட்ரஜன் உங்களுக்கு கிடைக்குது, பட் அது கூட யூஆர் ஆல்சோ கெட்டிங் சம் பை ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ, ரைட். நம்ம ஆக்சிஜன் மாதிரி பை ப்ராடக்ட் வருது. உங்களுக்கு ஹியூஜ்லி ரொம்ப ஹையர் பியூரிட்டி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வரணும்னா, ஸோ ஹை பியூரிட்டி ஹைட்ரஜன் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நார்மலி வில் கோ ஃபார் பேரியம் ஹைட்ராக்சைடு. இப்போ அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ நார்மலி இஃப் யூ கன்சிடர் பேரியம் ஹைட்ராக்சைடு, யூ கேன் சே தட் electrolysis of நம்ம நார்மல் வாட்டரை எலக்ட்ரிசிட்டி பதிலாக வாட்டரை வந்து டைரெக்டாக எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக electrolysis of
அக்வஸ் இந்த வாட்டர்ல தான் டிசால்வ் பண்ணியிருக்கணும். அக்வஸ் பேரியம் ஹைட்ராக்சைடு எடுத்தா போதும். இப்போ நார்மலி இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட். இப்போ மேலே நம்ம வந்து பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், இங்கே வந்து நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறதா டிஃபரன்ஸ். அப்போ ஹை பியூரிட்டியில் ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, சப்போஸ் ஹை பியூரிட்டி ஹைட்ரஜன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தட் வில் பி ஃப்ரம் electrolysis of barium hydroxide, okay, instead of normal pure water. ஸோ அது ஒரு மெத்தட். இப்போ இதில் இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 99.995% பியூரிட்டி விட அதிகம், அந்த பர்சன்டேஜோட அதிகமாக உங்களுக்கு பியூரிட்டி பார்க்க முடியும். ஸோ த பியூரிட்டி இஸ் மோர் தேன் 99.95%. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்னு சொல்லிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட். கமர்ஷியலி இன்னும் நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் ஒன்று தான் ஆல்டர்னேட்டிவ், லெட்ஸ் ஃப்ரம் பிரைன் சொல்யூஷன். ஃப்ரம் பிரைன் சொல்யூஷன். what is this brine? Brineோட மீனிங் வந்து இட் இஸ் நத்திங் பட் NaCl. சோடியம் குளோரைடுக்கு இன்னொரு பேர் தான் பிரைனுங்கிறது. இப்போ நீங்கள் சோடியம் குளோரைடு சொல்யூஷன் அப்போனா எந்த மீடியத்தில்? அக்வஸ் மீடியத்தில் தான் இந்த சொல்யூஷன் சொல்கிறோம். நீங்கள் வந்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறீங்க. ஸோ எலக்ட்ரோலைசிஸ் பண்ண என்ன ப்ராடக்ட் வரும்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நார்மலி சோடியம் குளோரைட் நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு Na+ அண்ட் Cl- கிடைக்கும். இது எலக்ட்ரோலைசிஸ் கிடையாது, நான் வாட்டரில் டிசால்வ் பண்ண வச்சு சொல்கிறேன். ஓகே, வாட்டரில் டிசால்வ் பண்ண வச்சு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வில் செக், ஓகே, கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது, ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். பிரைன் சொல்யூஷனோட ரியாக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம், கேத்தோட அண்ட் ஆனோட். ஸோ கேத்தோட்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் தான் நடக்கணும், ஆனோட்ல வந்து ஆக்சிடேஷன் தான் நடக்கணும். சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரிடக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நார்மலி யூ ஹேவ் ரிடக்ஷன் அப்படின்னா கேத்தோட்ல நடக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து வாட்டர் H2O will become hydrogen release ஆகும், some amount of OH minus release ஆகும். ஸோ இந்த ரிடக்ஷன் சொல்றதுனால நீங்கள் some amount of electron ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கேன் ஆக்சுவலி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே நம்மளோட பாயிண்ட் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அபவுட் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுன்னு பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம எக்ஸாக்ட்லி பேலன்ஸ் பண்ணிருந்தாமல் செக் பண்ணிக்கலாம் OH minus எவ்வளோ இருக்குங்கிறது. பட் எனிவே இங்கே ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கேத்தோட்ல. அப்போ ரிமெம்பர், ஹைட்ரஜன் இஸ் ரிலீஸ்ட் இன் கேத்தோட். ஆனோட் ரியாக்ஷன் நார்மலி நடக்கும்போது, ஸோ ஆனோட்ல வந்து ஆக்சிடேஷன் நடக்கணும் இல்லைங்களா? அங்கே வந்து நமக்கு இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஃப்ரம் ஹியர் நம்ம இதுல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம கையில இருக்கிறது வந்து Na+ அண்ட் Cl-. ஆனால் Na+ Cl- கிடையாது, மட்டும் கிடையாது, இதுவும் இருக்கு அக்வஸ், அப்படின்னா வாட்டர் சேர்ந்து இருக்கு. இப்போ நீங்க எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது NaCl மட்டும் எலக்ட்ரோலைஸ் ஆகல, எதுவும் சேர்ந்து எலக்ட்ரோலைஸ் ஆயிட்டு இருக்கு, வாட்டர் எலக்ட்ரோலைஸ் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி. இப்போ நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் படிச்சிருப்போம். இங்க வந்து 2 திங்ஸ். அப்போ Na+ம் ஒரு கேட்டையும் தான், H+ ஒரு கேட்டையும் தான். Na+ம் வந்து ரெடியூஸ் ஆக முடியும், H+ம் ரெடியூஸ் ஆக முடியும். ஆனா கேத்தோட்ல H+ தான் ரெடியூஸ் ஆகுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதான் உங்களுக்கு கிடைக்குது, H2 தான் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏன் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது இன்ஸ்ட் ஆஃப் சோடியம்? அப்போ Na+ தான், Na+ வந்து சோடியமா கன்வெர்ட் ஆயிருந்துருக்கலாம் இல்லைங்களா ரிடக்ஷன் நடக்கும்போது? பிகாஸ் கேத்தோட்ல ரிடக்ஷன்னா ரெண்டு கண்டிஷன் சொன்னா Na+, பிகாஸ் இங்கே Na+ இருக்கு இல்லைங்களா ஆல்ரெடி, அப்போ அது நடந்திருக்கலாம். பட் இட்ஸ் அகெயின் வித் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். சோடியத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஹைட்ரஜனோட கம்மியா இருக்கும். அப்போ சோடியம் H+ கன்சிடர் பண்ணும்போது H+ தான் எதை கன்வெர்ட் ஆயிருக்கும், H2 கன்வெர்ட் ராதர் தான் Na+. அதனால தான் நம்ம இந்த ரியாக்ஷன் இப்படி எழுதும், வாட்டர்ல இருந்து H2 ரிலீஸ் ஆகுற மாதிரி நம்ம கேத்தோட்ல எழுதி இருக்கும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் சோடியம். பட் ஆனோட்ல ஆப்வியஸ்லி நம்ம வந்து குளோரின் தான், பிகாஸ் குளோரின் ஹாஸ் மோர் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். நம்ம ஆக்சிடேஷன் பார்க்க போறோம், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்கும். அதனால நார்மலி உங்களுக்கு வந்து ஆனோட்ல குளோரினையே எடுத்தா போதும், ரியாக்ஷன் குளோரின் தான் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ Cl-, நான் வந்து ஜஸ்ட் 2 Cl- எடுக்கிறேன். இதுல இருந்து எலக்ட்ரான் ஆக்சிடேஷனா எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். இப்போ 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதுன்னா இதுக்கு Cl, குளோரின் வந்து லிபரேட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இங்கே தேவை வந்து நம்ம ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஆர் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஹைட்ரஜன் எங்கே? இன் கேத்தோட். ஸோ அது யூ ஹேவ் டு ரிமெம்பர், தட் இஸ் another. ஸோ இது வந்து ஒரு காமன் மெத்தட் தான். வேறையும் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கமர்ஷியல் மெத்தட் தான் படிச்சுட்டு இருக்கோம். வேற மெத்தட்ங்கிறது லெட்ஸ் இன்னொரு ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ இன்னொரு காமன் ரியாக்ஷனுங்கிறது, யூ டேக் எனி ஹைட்ரோகார்பன். ஓகே, யூ டேக் எனி ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன்ல வந்து நீங்க ஸ்டீம் பாஸ் பண்றீங்க. ஸ்டீம்னா வாட்டர் வேப்பர் நீங்க பாஸ் பண்றீங்க.
which is actually at high temperature. So ரொம்ப high temperature இருக்கணும் and there should be a catalyst. இப்படி நீங்க எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஏதாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்னா லெட்ஸ் ஒரு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்துக்கலாம். மீத்தேன் CH4 ஸ்டீம்னா லைக் வாட்டர் தான். வாட்டர் எப்படி தான் ஸ்டீம்ங்கிறது. ஸோ ஹியூஜ் அமௌண்ட்ல இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1270 கெல்வின். இது வந்து ஒரு ரேஞ்ச் தான் இந்த வேல்யூ. ஓகே, ஹியூஜ் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீங்க கொடுக்குறீங்க. தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை ரியாக்ட் பண்றீங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் ஒரு ஏதோ ஒரு மெட்டல், லைக் என்ன சொல்றது, கேட்டலிஸ்ட் தான் நமக்கு வந்து வச்சு நம்ம நிக்கல் எடுத்துக்கலாம். நிக்கல் வச்சு நம்ம பண்றோம். ரியாக்ட் பண்ணா வாட் வில் கெட் இஸ் வில் கெட் a mixture of carbon monoxide and H2. And this carbon monoxide and H2 இதோட காம்பினேஷன் என்ன சொல்லணும், we call it as syngas. Syngas இல்லைன்னா synthesis gasன்னு சொல்லுவோம். ஓகே, இட்ஸ் a mixture of carbon monoxide and hydrogen. அப்போ எனிவே நமக்கு தேவை இருக்கிறது ஹைட்ரஜன் தான். நமக்கு அந்த ஹைட்ரஜன் ஆக்சுவலி கிடைக்குது. ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி ஃபியூ மோர் திங்ஸ் நீங்க பார்க்க முடியும். லைக் தெர் இஸ் சம்திங் கோல்ட் ஆஸ் லைக் இட்ஸ் ஒன் மோர் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். தெர் இஸ் சம்திங் கோல்ட் ஆஸ் கோல், let's say gasification சொல்லலாம். ஓகே, ஸோ கோல் கேசிஃபிகேஷனோட மீனிங் அப்படின்னா நீங்க கோல்ல வந்து கேஸை கன்வெர்ட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். கோலோட ஐடியா வாட் இஸ் கோல்? கோல்னா இஸ் நத்திங் பட் கார்பன். கோல் இஸ் நத்திங் பட் கார்பன். ஸோ கார்பனை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஸ்டீம் பாஸ் பண்றீங்க. சேம் மெத்தட் நம்ம நார்மல் ஹைட்ரோ கார்பனுக்கு பதிலாக கோல் எடுத்துருக்கீங்க கோலுங்கிறது. ஸோ இதை நீங்க வந்து ரியாக்ட் பண்ணாலும் இது கூட ரியாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எதாவது கிடைக்கும், கார்பன் மோனோக்சைடு H2 தான் கிடைக்கும். திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் H2 இல்லை H2 கிடைக்கும். ஹைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகும். அப்படின்னா அகெயின் சின்கேஸ் கிடைக்குது. அப்போ மீத்தேன் நார்மல் ஹைட்ரோ கார்பன்ஸ் பதிலாக நீங்க நார்மல் கார்பன் எடுத்தாலும் அப்படின்னா கோல் எடுத்தாலும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது, சின்கேஸ் தான் கிடைக்க போகுது. அண்ட் தட் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் கோல் கேசிஃபிகேஷன். ரைட், இங்கேயும் கண்டிப்பா நீங்க ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அரௌண்ட் 1270 கெல்வின் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேன் கோ ஃபார் எனி மெட்டல் லைக் நிக்கல் அந்த மாதிரி ஏதாவது கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து another reaction. ஆல்ரைட், ஸோ நவ் இது மட்டும் கிடையாது ரியாக்ஷன். நம்ம மறுபடியும் என்ன சொல்றது, கமர்ஷியல் மெத்தட் மாதிரியே மற்ற ரியாக்ஷன் மெத்தட்ஸும் இருக்கு. ஸோ அதுலேயும் நம்ம ஜஸ்ட் காமன் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருக்குங்கிறது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். காமன் ரியாக்ஷன்னா லைக் வெரி நார்மல் ரியாக்ஷன். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா லைக் நீங்கள் ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு மெட்டல் எடுத்துக்கோங்க. மெட்டல் வந்து நீங்க வாட்டர் டிசால்வ் பண்ணா போதும், இல்லை வாட்டர்ல வந்து நீங்க வாட்டர் ஆட் பண்ணாலும் போதும். இப்போ லெட்ஸ் சே அந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் பார்க்கணும். அப்போ லெட்ஸ் கன்சிடர் லைக் யூ ஹேவ் எனிதிங் லைக் சோடியம் மெட்டல் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்றீங்க. ஓகே, ஸோ வாட்டர்ல நீங்க சோடியம் வந்து டிப் பண்றீங்க. என்ன ஆகும்னா NaOH ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடு. பட் அது மட்டும் இல்லை, கண்டிப்பா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். அண்ட் அந்த ஒரு ரீசனாலே ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகிறதுனால இது வந்து சோடியம் வாட்டர்ல பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் எது ரிலீஸ் ஆகுது, ஹைட்ரஜன், அண்ட் இஸ் ஹைலி இன்ஃப்ளமபிள். ஹைட்ரஜன் கேஸ் இஸ் கம்பஸ்டிபிள் கேஸ், இன்ஃப்ளமபிள் கேஸ், அதனால பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். பட் இது மட்டும் கிடையாது, there are plenty of metals like magnesium, பட் மெக்னீசியத்தோட ரியாக்டிவிட்டி அவ்வளோ அதிகம் கிடையாது. அதனால நீங்க எடுக்கிற வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துருக்கும். இதுலயும் உங்களுக்கு எது ரிலீஸ் ஆகும், ஹைட்ரஜன், MgOH, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது, பிளஸ் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி இப்போ நார்மலி ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே வாட்டர்ல ரியாக்ட் பண்றீங்கன்னா, இல்லை வாட்டர்ல நீங்க வந்து டிசால்வ் பண்றீங்கன்னா எது கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இப்போ இதெல்லாம் தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். அப்போ வி ஸ்டார்டட் வித் சம் லெபார்டரி மெத்தட் இல்லைங்களா. நார்மல் மெட்டல் வந்து ஆசிட் கூட பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் பார்த்தோம். எப்படி வந்து பியூரிஃபைட் ஆனது 99 மேல பெர்சன்டேஜ் பியூரிஃபைடான எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, பிரைன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அண்ட் ஆல்சோ நம்ம கோல் கேசிஃபிகேஷன் மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்துக்கணும். ஸோ கடைசியாக நம்ம கொஞ்சம் காமன் மெத்தட்ஸும் பார்த்தோம். நவ் ஸோ ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் முடிச்சுதானே வி ஹாவ் சம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா
ஹைட்ரஜனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம் physical properties நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹைட்ரஜனுங்கிறது கலர்லெஸ், இல்லையா? எல்லா கேஸும் கலர்லெஸ் தான் நார்மலி. ஹைட்ரஜன் இஸ் கலர்லெஸ், இட் இஸ் ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ். ஸோ இது ரொம்ப பேசிக்கான திங். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் கம்பஸ்டிபிள் இன் நேச்சர். கம்பஸ்டிபிள், இட் இஸ் இன்ஃபிளாமபிள். அது வந்து ஈஸியா இட் வில் கேட்ச் ஃபயர். ஓகே. அண்ட் இது நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். இட் இஸ் லைட்டஸ்ட், இல்லை லைட்டஸ்ட் கேஸ், இல்லை லைட்டஸ்ட் எலமெண்ட் இது எர்த்தில் வந்து இதுதான் ஹைட்ரஜன் தான் பீரியாடிக் டேபிள். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி லைட்டர் தான் ஏர். ஏர்னா இட்ஸ் மிக்சர் ஆஃப் அதர் கேஸ். ஸோ ஏரை விட கண்டிப்பாக லைட்டராக தான் இருக்கும். அண்ட் வாட்டரில் இது அதோட அவ்வளோக்கு என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. ரைட். இது நம்ம வாட்டர் கான்ஸ்டன்ட் அதெல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியும். கிரிட்டிக்கல் பாயிண்ட், டெம்பரேச்சர் அதெல்லாம் வச்சு சொல்ல முடியும். எனிவே, ஸோ ஹைட்ரஜனோட சாலிபிலிட்டி இன் வாட்டர் இஸ் ஆக்சுவலி லெஸ்ஸர் தேன் அதர் வாட் இஸ் கேஸஸ். அமோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு வச்சு பார்க்கும்போது ஹைட்ரஜன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். Alright, so now we'll go for some chemical properties. So chemical propertiesனு சொல்லும்போது ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி நம்ம நிறைய இடத்துல வந்து ஈவன் இன்ஆர்கானிக்கா இருக்கட்டும், ஆர்கானிக்கா இருக்கட்டும், ஹைட்ரஜனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிளென்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ பிளென்டி, அப்போ நம்ம எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது, எது வந்து மேஜரா இருக்குங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் ஆக்சுவலி த கொஸ்டின் இஸ், ஹைட்ரஜன் ரொம்ப ஈஸியா வந்து ரியாக்ட் ஆகுமா? இப்போ ரியாக்ஷன்னா பாண்ட் பிரேக் ஆயிருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஒன்று ரெண்டு திங்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ நார்மலி ஹைட்ரஜனோட ரியாக்டிவிட்டி, okay, hydrogen reactivity is very less. So மற்ற எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா மற்ற மாலிகூல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் ரியாக்டிவிட்டி இஸ் ஆக்சுவலி வெரி லெஸ், டூ லெஸ். என்ன ரீசன் அதுக்கு ஏன் வந்து ஹைட்ரஜன் நம்ம லெஸ்ன்னு சொல்றோம்? பட் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்குது இல்லைங்களா? பட் ஸ்டில் இதை நம்ம லெஸ்ன்னு சொல்றோம். என்ன லெஸ் ரீசன் பார்க்கலாம். அப்போ இது எதை பேஸ் பண்ணி சொல்றோம்னா, இந்த ஹைட்ரஜன் நீங்க ரியாக்ட் பண்ணுனா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்டை நீங்க பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ ஹைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணி நம்ம பாண்ட் எந்தால்பின்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா? And that bond dissociation enthalpy for hydrogen, so bond enthalpy of hydrogen is actually huge. So நிறைய amount of energy கொடுக்கணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 435.8 something அப்படின்னு சொல்லிக்கலாம். 435 கிலோ ஜூல் பர் மோல் எனர்ஜி கொடுத்தாதான் இந்த ஒரு சிங்கிள் பாண்டை நீங்க பிரேக் பண்ண முடியும். அப்போ மற்ற சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் விட, இப்போ கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு, இல்ல ஆக்சிஜன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கு. நான் சிங்கிள் பாண்ட் பத்தி பார்க்கும்போதோ டபுள் பாண்டை பத்தி பார்க்கும்போதோ ரெண்டு சிமிலர் ஆட்டம் அட்டாச் ஆகி ஒரு நீங்க பாண்ட் எனர்ஜி பாக்குறீங்கன்னா அதுல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எதுக்கு தேவை இருக்கு? ஹைட்ரஜன். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இப்போ கார்பன் கார்பன் பிரேக் பண்றதை விட அதிகமா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிரேக் பண்றதுக்கு தேவை இருக்கும். ஸோ அதனாலேயே ஹைட்ரஜனை பிரேக் பண்ணது கஷ்டம் தான். தட் இஸ் வை சே தட் தி ரியாக்டிவிட்டி இஸ் ஆக்சுவலி லெஸ். அவ்வளோ ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. பட் ஸ்டில் வி டூ ஹேவ் சம் ரியாக்ஷன்ஸ் இல்லைங்களா? நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு. பட் அதோட ரியாக்டிவிட்டி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கம்மி தான், பிகாஸ் ஆஃப் பாண்ட் என்தால்பி. அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரைட். ஸோ இந்த ஒரு ரீசனாலேயே ஹைட்ரஜனை வந்து அட்டமைஸ் பண்றதுன்னா ஹைட்ரஜன் மாலிக்யூல ஹைட்ரஜன் ஆட்டம் மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் நீங்க நிறைய எனர்ஜி கொடுத்துருக்கணும். இது நார்மலா எப்படி பண்ணுவாங்கன்னா, லைக் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? எலக்ட்ரிக் ஆர்க்லயோ எலக்ட்ரிசிட்டி கொடுத்துலாங்கன்னா நம்ம அதை பிரேக் பண்ற மாதிரி இருக்கும் ஹைட்ரஜன். ஓகேங்க. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டமை கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அட்டாமிக் ஹைட்ரஜனை பத்தி, மோர் ரியாக்டிவா இருக்குங்கிற மாதிரி எல்லாம். பட் அது ஆட்டமை மாத்துறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் ஆஃப் பாண்ட் என்தால்பி. ஸோ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஆல்ரைட். ஸோ இப்போ நாம இதோட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பிரிட்டி ஈஸி. நம்ம என்னென்ன இது கூட எல்லாம் ரியாக்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் ஹாலஜன். ஸோ இட்ஸ் ஈஸி லைக் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் எடுக்கிறீங்க. ஸோ ஹைட்ரஜன் வந்து ஏதாவது ஹாலஜன் கூட ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி இருக்கு ஹைட்ரஜனோட இல்லையா, சாரி ஹாலஜனோட ஆசிட் கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல, H6 கிடைக்கும். ஸோ யூ கேன் டேக் எனி திங் லைக் H2 வித் Cl2 ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? HCl கிடைக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் இட்ஸ் பிரிட்டி சிம்பிள் ஒன். நீங்கள் வேணா பேலன்ஸ் பண்ணிக்கலாம் 2 times இட்ஸ் வெரி சிம்பிள் ரியாக்ஷன். ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனால் ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ நார்மலி என்ன கிடைக்கும் நமக்கு? வில் கெட் வாட்டர். ஸோ இப்படி தான் நீங்கள் வாட்டர் ஃபார்ம் பண்ண போறீங்க இல்லைங்களா? ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணால் நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பட் ரிமெம்பர், வாட்டர் ஃபார்மேட்ஸ் இஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். அப்படின்னா டெல்டா ஹெச் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே. இப்போ நெகட்டிவ் வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட -285 கிலோ ஜூல் பெர் மோல் வரைக்கும் இருக்கும். ஸோ இட்ஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர்.
அதனால ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ல இருந்து வாட்டர் ப்ரிப்பேர் பண்றது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஒரு கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன் தான் பண்ணும், பிகாஸ் நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுறதுனால. இது வந்து 2 மோல்ஸ்க்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். 2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ இன்னும் நிறைய இருக்கும்போது இட் வில் பி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இட்ஸ் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். ஸோ தட் இஸ் another thing. Another one is like Haber process. What is Haber process? So that is nothing but preparation of ammonia. ஸோ நீங்க நைட்ரஜன் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்றீங்க, ரைட்? ஸோ நார்மலி இட்ஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரிவர்சிபிள்னா இட் ஆக்சுவலி கம்ஸ் பேக். ப்ராடக்ட் வந்து ரியாக்ஷன் மாறிடும், வில் கெட் NH3. ஸோ நீங்க பேலன்ஸ் பண்ணணும்னா 3 and 2 நீங்க போட்டுக்கலாம். பட் எனிவே பேலன்ஸ் பண்ணியிருப்போம் எனிவே. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், ஏதோ ஒரு நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரியாக்ஷன்ல, அண்ட் தட் கேட்டலிஸ்ட் இஸ் நார்மலி அயன். நம்ம அயன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேட்டலிஸ்ட். அப்போ இந்த கேட்டலிஸ்டோட ப்ரெசன்ஸ்ல தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஹைட்ரஜன் நைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி NH3 கிடைக்குது. அண்ட் this reaction is very important because it's a name reaction. Haber process is very much famous for the preparation of ammonia. எல்லாமே gaseous stateல இருக்கும். ஆல்ரைட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அதில் இந்த ஹேபர் ப்ராசஸ்ல பற்றி சொல்லும்போது, சின்ஸ் இட் இஸ் ரிவர்சிபிள்னா ஃபார்ம் ஆகிற அமோனியம் வந்து மறுபடியும் ரியாக்டண்டாக கன்வெர்ட் ஆயிடும். அப்போ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த சென்ஸ் நமக்கு தேவை இருக்கிறது அமோனியா தானே. இப்போ மறுபடியும் நைட்ரஜன் ஹைட்ரஜன் கன்வெர்ட் ஆகுதுன்னா தட் இஸ் கைண்ட் ஆஃப் யூஸ்லெஸ். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார்ம் ஆகிற அமோனியா அப்போவே ரிமூவ் பண்ணிடுவோம். வில் ஜஸ்ட் செப்பரேட் இட் அவுட் ஸோ தட் அந்த ப்ராடக்ட் வந்து எகைன் எதாவது கன்வெர்ட் ஆகாது, ரியாக்ஷனாக கன்வெர்ட் ஆகாத மாதிரி ப்ரொடியூஸ் ஆன ப்ராடக்ட்டை வந்து அப்போவே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த ரியாக்ஷன் மிக்சர்ல இருந்து. அப்போ நம்ம இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஒரு கொஞ்சம் அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ அடுத்தது வந்து வித் மெட்டல்ஸ். ஸோ ஹைட்ரஜன் நார்மலி ரியாக்ட்ஸ் வித் பிளென்டி ஆஃப் மெட்டல்ஸ். நீங்கள் வந்து நார்மலி ஒரு ரியாக்ஷன் இருக்குதுன்னா ஹைட்ரஜன் வந்து ஏதாவது ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது, you can get different like hydrates. So we call it as metal hydrates. So அது எந்த மெட்டல்னு பொறுத்து இருக்கு. ஸோ லெட்ஸ் சே இப்போ நீங்கள் சோடியம் எடுக்கிறீங்க, H2 வித் சோடியம் வில் கெட் NaH. பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் வந்து நீங்கள் மெக்னீஷியம் கூட ரியாக்ட் பண்ணுறீங்க, மெக்னீஷியத்தோட வேலன்சி 2, அதனால MgH2 கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஹைட்ரேட்ஸ் தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் லைக் நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ். நவ் ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆல்கின். இது வந்து ஆர்கானிக்ல ரொம்ப என்ன சொல்றது, நம்ம நார்மலி பார்க்குற ரியாக்ஷன். ஆல்கின்ஸ் வந்து ஹைட்ரோஜனேஷன் பண்ணிக்கலாம். இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 ஆல்கின். நான் ஈத்தீன் எடுத்திருக்கேன், ஹைட்ரோஜனேஷன் பண்றீங்க, யூல் கெட் ஈத்தேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ரியாக்ஷன். இங்கே இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம ரிடக்ஷன் சொல்லிக்கலாம், இல்லைங்களா? ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ ரிடக்ஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் பாண்டை பிரேக் பண்ணுவீங்க, இந்த சிங்கிள் பாண்டை பிரேக் பண்ணி இதை ஆட் பண்ணுவீங்க, ஹைட்ரஜன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் a simple reaction. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் இதுவும் ரிலேட்டட் தான், வெஜிடபிள் ஆயில். ஹைட்ரஜனேஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில். ஸோ நீங்கள் நார்மலி வெஜிடபிள் ஆயிலை நீங்கள் எடிபிள் ஆயிலாக மாற்றிக்கலாம். ஓகே, இது பண்ணி ஹைட்ரஜன் ஆட் பண்ணி. வெஜிடபிள் ஆயிலுங்கிறது லைக் நம்மளோட சோயா பீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சோயா பீன்ஸோடது, இல்லைன்னா காட்டன் ஆயில். இதோடதெல்லாம் ஒரு திங் என்னன்னா, இது எல்லாமே உங்களுக்கு அன்சாச்சுரேட்டடாக இருக்கும். And unsaturated oils are actually not good because unsaturated oils can cause cancer. அது டைஜஸ்ட் ஆகாது ஈஸியாக, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ அன்சாச்சுரேட்டடாக இருக்கு. அன்சாச்சுரேட்டோட மீனிங் என்ன? டபுள் பாண்ட் இல்லைன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம், நார்மலி டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். அதை எடிபிள் ஆயிலாக மாற்றணும், வச்சு சேச்சுரேட்டடாக மாற்றணும். அப்போ அன்சாச்சுரேட்டடை சேச்சுரேட்டடாக இருக்கக்கூடிய எடிபிளாக மாற்றுறது. எடிபிள்னா விச் இஸ் கேன் பி கன்சியூம்டு. அதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரஜன். இப்போ வெஜிடபிள் ஆயில்ஸ் லைக் சோயா, காட்டன் ஆயில் எல்லாத்தையுமே நம்ம எதை கன்வெர்ட் பண்ணுறோம், நார்மல் எடிபிள் ஆயிலை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது. ஆல்ரைட். ஸோ தெர் ஆர் பிளென்டி, லைக் இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம நிறைய ஹைட்ரோஃபார்முலேஷன், இதுவும் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகுது. ஸோ தெர் ஆர் பிளென்டி ஆஃப் திங்ஸ். ஆர்கானிக்கில் நம்ம நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபியூ காமன் ரியாக்ஷன்.